ஹாலிடேஸ் ஆனதுனால எவ்ரிடே ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிதானே. இந்த வெயில்ல சமைக்க கடுப்பா தான் இருக்கும். பட் எவ்ரிடே வெளியில வாங்காம எப்பயாவது வீட்லயும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு முறை பன்னீர் பாப்கார்ன் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தூளா கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு திக்காவே பிசைஞ்சுக்கோங்க. அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பவுல்ல கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எந்த ஃபிளேவரும் இல்லாத கார்ன்ஃபிளேக்ஸ் நல்லா இந்த மாதிரி நொறுக்கிக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தூளா கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை உள்ள சேர்த்து நல்லா டைட்டா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது 1 மாசம் வரைக்கும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணி கூட எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நல்ல மணமான காடியா கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணி அதே ஹீட்டை மெயின்டைன் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆன பிறகு எடுத்தீங்கன்னா தான் சூப்பர் கிறிஸ்பியா இருக்கும். இது கூட நான் சர்வ் பண்ணது வீட்ல செஞ்ச ஒரு ஹெல்தியான மைனீஸ் தான். ரெசிபி வேணும்ன்றவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அண்ட் நீங்க பலகாரம் செய்யறதுனா ஒரு முறை காடியா கடலெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்களா, சூப்பரா இருக்கும். அப்படியே மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.